இகபர சுகம் தரும் எழுநாச்சி இன்பத்திருவடிவே பரநாச்சி. இகபர சுகம் தரும் எழுநாச்சி இன்பத்திருவடிவே பரநாச்சி. அரும்பொருள் இன்பம் தருபவளே அன்பின் வடிவாய் அமைந்தவளே. அரும்பொருள் இன்பம் தருபவளே அன்பின் வடிவாய் அமைந்தவளே. இகபர சுகம் தரும் எழுநாச்சி இன்பத்திருவடிவே பரநாச்சி. ஒவ்வொரு நாளும் உறவு வரும், விண்ணும் மண்ணும் சேர்ந்தாடும், வெற்றியே வாழ்வினில் நிறைவேறும். நீதியின் வடிவாய் நீ இருந்து நித்தம் எங்களை காத்திடுவாய். பாதியில் நின்று பரிதவிக்கும் பக்தர்கள் நலம் பெற வழி தருவாய். இகபர சுகம் தரும் எழுநாச்சி இன்பத்திருவடிவே பரநாச்சி. காப்பதுன் சந்நிதியே சமரசம் தருவது உன் நிழலே. இத்தரை வாழ்வதன் பசும் பொன்னே ஏற்றமே தருவாயினியவளே. கருங்குளம் வாழ்ந்திடும் கரையழகே காவியத்தாயே பெருநிதியே. மருண்டிடும் மானுட வாழ்வினிலே மகிழ்ச்சியே நிலைத்திட வழி தருவாய். இகபர சுகம் தரும் எழுநாச்சி இன்பத்திருவடிவே பரநாச்சி. இகபர சுகம் தரும் எழுநாச்சி இன்பத்திருவடிவே பரநாச்சி. அரும்பொருள் இன்பம் தருபவளே அன்பின் வடிவாய் அமைந்தவளே. பொருள் இன்பம் தருபவளே அன்பின் வடிவாய் அமைந்தவளே. இகபர சுகம் தரும் எழுநாச்சி இன்பத்திருவடிவே பரநாச்சி. மங்கையர்க்கரசியே மாணிக்கநாச்சியே மங்கையர்க்கரசியே மாநிலம்
நவகிரகங்களில் ஒன்றான புதனின் அதிதேவதைய குபேர பகவான் ஆகின்றார். புதனுக்கு எப்படி பச்சை நிற வஸ்திரம் சாற்றி பூஜை செய்யப்படுகின்றதோ அதே போன்று குபேர பூஜையிலும் பச்சை நிற பொருட்களை பயன்படுத்தப்படுகின்றன. நவகிரக ஸ்தலங்களில் ஒன்றான புதன் ஸ்தலமான திருவெண்காடில் தான் குபேரனின் மறுஜன்மமாக திருவெண்காட்டராக பட்டினத்தார் தோன்றினார். ஜாதக ரீதியாக ஒருவருக்கு புதனின் அம்சம் சிறப்பாக இருந்தால்தான் அவர் தொழில் ரீதியாக வெற்றி பெற முடியும். தொழில் கடவுளே குபேர பகவான் ஆகின்றார். இங்கு கிடைக்கும் பச்சை நிற குங்குமம் கொண்டே திருவெண்காடில் உள்ள புத பகவான் சன்னதியில் சகஸ்ரநாமார்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பச்சை நிறம் என்பது நல்ல புகழையும் செழுமையும் வளர்ச்சியும் குறிக்கும் நிறமாகும். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பச்சை நிறப்பட்டை விசேஷமாக கருதப்படுகின்றது. மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது பச்சை நிறப்பட்டை உடுத்தி இறங்கினாலே அந்த ஆண்டு அமோகமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. ஒரு நிகழ்ச்சியை துவக்கி வைக்கும் பொழுது பச்சை நிற கொடி அசைத்து அந்த நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்படுகின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக சகோதரர்கள் தங்களுடைய சகோதரிகளுக்கு பச்சை நிற புடவை வாங்கி கொடுப்பது குடும்ப சுபிட்சத்தை அதிகரிப்பதாக கருதப்பட்டு கொண்டிருந்தது. பச்சை நிறம் என்பது நல்ல புகழையும் செழுமையும் வளர்ச்சியும் குறிக்கும் நிறமாகும். நவகிரகங்களில் ஒன்றான சுக்கிரனின் அதிதேவதையை மகாலட்சுமி தாயார் ஆகின்றார். சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளியால் வெள்ளிக்கிழமைகளில் நாம் மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செய்வதும் பூஜைகள் செய்து பிரசாதம் பெற்று செல்வதும் மிகவும் விசேஷமாகும். நமக்கு ஒருவர் தானமாகவோ பரிசாகவோ அளித்த வெள்ளி பொருட்களை நாம் ஒருவருக்கு தானமாகவோ பரிசாகவோ வழங்கக்கூடாது. நாம் ஒருவருக்கு வெள்ளி பொருட்களை பரிசாக வழங்க விரும்பினால் கடைகளில் அதை புதிதாக வாங்கியே வழங்க வேண்டும். நமக்கு வந்த வெள்ளி பொருட்களை நமக்கு தேவையானவற்றையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெள்ளி என்பது மகாலட்சுமி தாயின் அருளை எளிதில் பெற்றுக் கொடுக்கும் பொருளாகும். லக்ஷ்மியின் அருள் எளிதில் மாறும் தன்மை கொண்டது. வந்த லக்ஷ்மியை தக்க வைப்பதற்கு நமக்கு குபேர பகவான் அருள் தேவை. சித்தியினும் அற்புதமாம் எங்கள் அழகு சௌந்தரியின் உறைவிடமா. அட்டமா சித்தியினும் அற்புதமாம் எங்கள் அழகு சௌந்தரியின் உறைவிடமா. சித்தியினும் அற்புதமா. சுகங்கள் இணங்கி வரும். அட்டமா சித்தியினும் அற்புதமா.
வழிகாட்டும் சர்வேஸ்வரனின் அருளோட்டம் அட்டமா சித்தியேனும் அற்புதமாம் எங்கள் அழகு சௌந்தரியின் உறைவிடமா அட்டமா சித்தியேனும் அற்புதமாம் எங்கள் அழகு சௌந்தரியின் உறைவிடமா பட்டமங்கலம் பேரழகாம் பட்டமங்கலம் பேரழகாம் கொடிய பாவங்கள் போக்கிடும் நல்லாரா பாவங்கள் போக்கிடும் நல்லாரா அட்டமா சித்தியேனும் அற்புதமா வேங்கடமங்கலம் பஞ்சாயத்து ரத்தினமங்கலம் கிராமத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இது லக்ஷ்மி குபேரர் மூலவராக வச்சு உலகத்தில் கட்டப்பட்ட முதல் தனி ஆலயம் இதுதான். நிறைய ஆலயத்தில் நீங்கள் குபேரர் பார்த்துருப்பீங்க. நாகப்பட்டினம் குமரன் கோயில், அதாவது பழைய சில கோயிலெலாம் பார்த்துருப்பீங்களா, குபேரன் இருப்பார். ஆனால் எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆலயத்தில் உள்ளே போனீங்கன்னா நவகிரகம் எப்படி இருக்கோ அது மாதிரி சன்னதியாக ஓரத்தில் இருப்பார். ஆனால் மூலவராக வச்சு முதல் கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம் தான். இங்கே லக்ஷ்மிக்குனே புராதன கல்வெட்டும் அமைஞ்சிருக்குது. இந்த லக்ஷ்மி குபேருக்கு என்ன நிற்கிறா விசேஷம் கேட்டிங்கன்னா, வியாழன், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி நாளில் விசேஷம். குபேர பகவான் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு செல்வத்தை கொடுக்கணுன்னா மகாலட்சுமியோட அருள் வேணும். ஆனால் மகாலட்சுமி அருள் நிலையானது கிடையாது. பார்க்கடலை கடையும் போது சந்திர பகவான் வருவார். சந்திரனுக்கு பின்னாடி தான் மகாலட்சுமி வருவாங்க. சந்திரனுக்கு எப்படி வளர்பிறை, தேய்பிறை, அமாவாசை, பௌர்ணமி என்று வளர்வதும் தேய்வதுமாக மாறக்கூடிய குணங்கள் உண்டோ அதே போன்று சந்திர சகோதரியான மகாலட்சுமி தாயாரும் எளிதில் மாறும் தன்மை கொண்டவள். ஆதலால் தான் நம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களை தானமாக கொடுப்பதற்கு மிகவும் தயங்குகின்றோம். வந்த லட்சுமி தக்க வைப்பதற்கு நமக்கு குபேர பகவானின் அருள் தேவை. எந்த ஆலயம், எந்த ஹோமம், எந்த பூஜை பண்ணாலும் குபேர மந்திரம் ராஜாதி ராஜாய் அந்த சொல்கிற மந்திரத்தை சொல்லி தான் நிறைவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். ஏன்னா குபேர சம்பத்து இருந்தால்தான் அந்த ஆலயத்திலேயே நித்தியப்படி பூஜை நடக்கும். திருப்பதி வெங்கடாஜலபதியோட கல்யாணத்துக்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் குபேர பகவான். நான் திருப்பதி உண்டியலில் செலுத்துகிற காணிக்கைகள் எல்லாமே அவருக்கு வட்டி கட்டுற மாதிரி தான் ஐதீகம். நடக்கக்கூடிய அந்த கலியுகம் எப்பொழுது முடியுதோ அப்பொழுது தான் அசல் கட்டி முடிப்பதாக ஐதீகம். இந்த ஆலயத்தை எல்லாமே பச்சை தான் பயன்படுத்துவாங்க. ஏன் பச்சை பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நவகிரக ஸ்தலம் புதன் ஸ்தலம் திருவன்காடில் தான் குபேரன் மறுஜென்மமாக பட்டினத்தார பறக்கிறார். அதனால தான் புதனுக்குரிய பச்சை எல்லாமே இங்கே குபேரனுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த ஆலயத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சாமியோட பேர் இருக்கும். லக்ஷ்மி கணபதி, செல்வமுத்து குமரன், சொர்ணாகர்ஷ்ண பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடவுளுமே செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பேர் இருக்கும். குபேரனுக்கு நாணயத்தால் தான் பூஜை பண்ணணும். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பூஜை பண்ணணும். பிள்ளையாருக்குன்னா அருகம்புல்ல பண்ணுவாங்க, மகாலட்சுமினா தாமரையில் பண்ணுவாங்க, துர்க்கைனா குங்குமத்தில் பண்ணுவாங்க, குபேரனுக்குன்னா நாணயத்தில் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வடக்கு திசைக்கு தான் அவருக்கு உகந்த திசை. குபேரனோட திசை வடக்கு திசை. நீங்கள் வீட்டில் ஒரு குபேர பொம்மை வச்சுருந்தீங்கன்னா கூட தெற்கில் வச்சு அது வடக்கு பார்த்த மாதிரி வைக்கணும். வியாழக்கிழமை அவருக்கு உகந்த நாள், வடக்கு திசை அவருக்கு உகந்த திசை, பச்சை நிற பொருட்கள் அவருக்கு உகந்தது. அவரோட நைவேத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவள் பிரசாதம். ஏன் அவள் பிரசாதம் கேட்டிங்கன்னா, அவள் தண்ணியில் போட்டிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். அவரோட பற்கள் மிகவும் மென்மையாக இருக்குமா. அதனால் அவள் பிரசாதத்தை அவர் விரும்பி ஏற்றுக்கொள்வார். அதெல்லாம் வாஸ்துவில் கூட பார்த்தீங்கன்னா குபேர மூலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. செல்வத்தை கொடுக்கணுன்னா நம்ம மகாலட்சுமி அருள் வேணும். வந்த செல்வத்தை தக்க வைக்கணும்னா குபேரனோட அருள் வேணும்.
ஒலி கேட்டு வாரும் அம்மா உத்தமியே அருள்வாரி தாரும் அம்மா உடுக்கை ஒலி கேட்டு வாரும் அம்மா உத்தமியே அருள்வாரி தாரும் அம்மா கடலாய் மலையாய் நிலமாய் காட்சி தந்தாயே உலகம் முழுதும் அருளால் ஆட்சி செய்தாயே பார்த்தாள் பூத்தாள் பொன்முறுவல் ஆத்தாள் அன்னை கண்ணாத்தாள் காப்பாள் என்றும் கனிவோடு கரத்தால் அணைப்பாள் பரிவோடு ஆடி மாத தேரினிலே அழகாக பவனி வந்து அருள்வாரி தருபவளே கண்ணாத்தா நாடி வரும் பக்தருக்கு ஓடி வந்து வரமளித்து சுகமளித்து நலம் கொடுக்கும் கண்ணாத்தா காளி திரிசூலி என்றும் மாயி மகமாயி என்றும் ஆயிரம் பேர் கொண்டவளே கண்ணாத்தா பல நாடு பல தேசம் சென்று வாழும் மக்களையும் பரிவோடு காப்பவளே கண்ணாத்தா கற்பூர நாயகியும் நீ அம்மா அருமாறு திரிசூலி தாயம்மா கற்பூர நாயகியும் நீ அம்மா அருமாறு திரிசூலி தாயம்மா பண்ணும் இசையும் கேட்டு ஓடி வந்தாயே விண்ணும் மண்ணும் அதிர ஆடி வந்தாயே ஆத்தாள் பூத்தாள் பொன்முறுவல் ஆத்தாள் அன்னை கண்ணாத்தாள் காப்பாள் என்றும் கனிவோடு கரத்தாள் அணைப்பாள் பரிவோடு நஞ்சை உண்டு